இது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகுதான் இந்த தொடர் சரிவு என்பது உண்மை, யதார்த்தம். இதுதான் முதல் தேர்தல். அந்த வாக்குகளை பெறுவதற்கு உரிய தகுதியை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். 2026 தேர்தலை நாம் எதிர்கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் இப்போ டெபாசிட்டை பறி கொடுத்துட்டு 3வது இடம் 4வது இடம் போயிட்டு 1% நாங்கள் அதிகம் தான் அடுத்த ஆட்சியை பிடிப்போம். நகைப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அவருடைய பி டீமாக ஓபிஎஸ் செயல்படுகிறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன கலை யதார்த்தம்னா, இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை ஆழ்வார்பேட்டை நாரதகான சபாவில் ஜூன் 8 முதல் 13ஆம் தேதி வரை கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் வழங்கும் திருகுரு ஆற்றுப்படை உபன்யாசம். அனைவரும் வருக, குரு அருள் பெறுக. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நேரிலே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். தமிழக முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடு முழுக்க ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சிகளின் தயவில் இம்முறை 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து இம்முறை ஒரு சீட் எக்ஸ்ட்ராவாகவே 40க்கு 40 தமிழகம் பாண்டியிலிருந்து 40-40 இண்டி கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி கொண்டு செல்கிறது. அதிமுகவோட டிஸ்மெல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3வது ஒரு கூட்டணியாகிறது. 3வது கூட்டணியாக 2வது கூட்டணியான முன்னாடி பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தவுடன் அதிமுக கூட்டணியை நம்ம எப்படி பார்க்கறதுன்ற ஒரு பார்வை இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒரு சொற்ப வித்தியாசம் தான். 4%, 4.5% தான் வித்தியாசம். இவங்க 18, இவங்க 23, ஒரு 5% கரெக்டாக, ஆனால் ஒரு முன்ன பின்ன இருக்கு. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எனும் ஆலமரம்னு அழைக்கப்படக்கூடிய கட்சி, ஒரு எஃகு கோட்டை என அழைக்கப்பட்ட கட்சி 20% வாங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், இந்த தேர்தலை எதிர்கொண்ட 4 பிரிவினருக்குமே, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கூட சேர்த்துக்கலாம், இந்த 4 கட்சிகளுக்குமே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த 3 ஆண்டு ஆட்சியினுடைய மக்களுடைய அதிருப்தியின் விளைவாக வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கிறது. 6% குறைஞ்சிருக்கிறது. மிக வலிமையான கூட்டணி, ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது. அந்த நிலையில் இந்த சரிவு என்பது இவர்கள் மீதமுள்ள 2 ஆண்டுகள் மக்களுக்கான பணிகளில், மாநில வளர்ச்சிக்கான பணிகளில் கவனம் செலுத்தாவிட்டால் 2026 ஒரு சறுக்கல் தோல்வி வருங்கிற செய்தியை சொல்லிடுச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செய்த அந்த கொடுத்திருக்கிற செய்தி என்பது, கட்சி ஒன்றுபடாவிட்டால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை தொடர்ந்து சந்திக்க வேண்டிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கு. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சதவீத கணக்குகளை பார்த்துட்டு, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அடிக்கடி இப்படி தான் தோத்துட்ட உடனே இந்த சதவீத கணக்குகளை சொல்லிவிட்டு, கடந்த தேர்தலை விட 2% அதிகமாகிட்டோம், நாடாளுமன்றத்தை விட 3% அதிகமாகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வெற்றி தான் இலக்கு, சதவீதம் தேர்தல் களத்தில் நிற்காது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏறத்தாழ 15 தொகுதிகளில் 3வது இடம், 8 தொகுதிகளில் கட்டுத்தொகையை பறி கொடுத்துருக்குது, டெபாசிட்டை இழந்து நிற்கிறது. 4 தமிழர் 4 தொகுதிகளில் நாம் தமிழரை விடவும் குறைவாக ஒரு தொகுதியில 2 தொகுதியில நோட்டாவுக்கு கீழையாம். அந்த சட்டமன்ற தொகுதிகளில், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 1-2 தொகுதிகளில் நோட்டாவுக்கும் கீழ் வாக்கு பெற்றிருக்கு. தூத்துக்குடியில் ஒரு பூத்தில் 1 ஓட்டு வாங்கியிருக்கு. இரட்டை இலைக்கு அதுதான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய கடுமையான பின்னடைவு, சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது அதிமுகவினுடைய கீழே அடிமட்ட தொண்டர்கள், உறுப்பினர்கள், இதை தாண்டி கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகள்கிட்டையும்
எதிர்காலம் கேள்விக்குறி. 2026 தேர்தலை நாம் எதிர்கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் களத்தில் போட்டி. ஆட்சி அதிகாரத்தை மாறி மாறி பெறுவதில் வாக்கு சதவீத இடைவெளி என்பது குறைந்தபட்சம் 1%, அதிகபட்சம் ஒரு 3-3.5% தான். அப்போ இதை நேர்படுத்துவதற்கு, இதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு கட்சி வலிமையாக ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய பார்வை இருக்கிறது. இதை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமையான அதிமுக, இது வெற்றி பாதையில் பயணிக்கும், தேர்தலில் இதுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் கூட இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மக்களுக்கும் நம்பிக்கை வரும், இந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு இந்த வலிமையாக இருக்கிறது என்பது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம சதவீதம் பார்த்துட்டு 80ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோத்தார் பார்லிமெண்ட்டில், அப்புறம் 6 மாதத்தில் வெற்றி பெற்றார், 96ல் அம்மா செல்வி ஜெயலலிதா தோல்வி விட்டாங்க, அப்புறம் வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க 2001 அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை என்பதோ, நாங்கள் பாஜகவோட 1% கூடுதலாக பெற்றிருக்கோம் என்று சொல்லுவதோ இது சரியான அணுகுமுறை இல்லை என்பதை அதிமுகவினுடைய நிர்வாகிகள் உணர வேண்டும். நீங்கள் நோட்டாவுக்கு கீழே 1%, 2% வாங்கிட்டு இருக்கு பாஜகன்னு சொல்லிட்டு அதை விட 1% அதிகமாக நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஏற்புடையதல்ல. கடந்த தேர்தலை விட இம்முறை 1% அதிகமாக வாங்கிட்டோம், இதனால எங்களுக்கு இது வெற்றி அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவர் சொல்றார். அதுதான், அதாவது எத்தனை பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கு. தமிழகத்தை அதிக காலம் ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 தொடங்கி 73 நடைபெற்ற முதல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி வெற்றி பெற்றார். மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சியில் 6 மாதம் அரசியல் களத்துக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட வெற்றி! வேட்பாளர் புதியவர், சின்னம் புதியது. 22 நாளைக்கு முன்னாடி தான் வேட்பாளர் அறிவிக்கிறார், 18 நாளுக்கு முன்னதாக தான் சின்னம் கிடைக்குது. 18 நாட்கள் அந்த புதிய சின்னத்தை கொண்டு போய் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மொத்தம் பதிவான 5,42,000 வாக்குகள், 2,60,000 வாக்குகள் அதிமுக வேட்பாளர் பெறுகிறார். அந்த அளவுக்கு மகத்தான மக்கள் செல்வாக்கை, தொண்டர்கள் பலத்தை, கட்டமைப்பை உருவாக்கி வைத்தார். அவருடைய நீட்சியாக தொடர் வெற்றி. 74 புதுச்சேரியில் ஆட்சிக்கு பிடிக்கிறாங்க, 77, 80, 84 ஹாட்ரிக் வெற்றி. தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட கருணாநிதியை 13 ஆண்டுகள் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார். அவர் இருந்த அந்த 72லேருந்து 87 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுள்ள கட்சியை, வலிமையான கட்டமைப்புள்ள கட்சியாக தான் அவர் வைத்திருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து, மக்களை சந்தித்து, லட்சங்களில் இருந்த அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை கோடிகளை தாண்டி கொண்டு போனார். அவரும் தொடர் வெற்றி என்பது, தொடர் வெற்றினாலும் இடைப்பட்ட 1991, 2001, 2011, 2016 ஒரு ஆட்சி கட்சி 32 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றது என்கிற நிலையை உருவாக்கினார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு, நீங்கள் தனித்து தமிழகத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களில் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை, உருவாக்கினார். 2016 தனித்து இரட்டலையை களமிறக்கி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார். இந்தியாவினுடைய ஆகப்பெரிய 3ஆம் பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிலைநிறுத்திய அந்த கட்சி இப்போ டெபாசிட்டை பறி கொடுத்துட்டு 3வது இடம் 4வது இடம் போயிட்டு 1% நாங்கள் அதிகம் தான் அடுத்த ஆட்சியை பிடிப்போம்னா நகைப்புக்குரியதாகவே இருக்கிறது. எவரும் ஏற்கத்தக்கதாக இல்லை என்பதை அதிமுகவினர் உணர வேண்டும். இதில் நீங்களே சொன்னது போல 2014, 16 வரிசையாக வெற்றிகளை குவித்த காலம் 2011 16 வரைக்குமான காலம். அதில் எங்கள் தலைமை ஆசிரியர் பாண்டே அவர்களே சொல்லியிருந்தாரு, ஒரு கட்டத்தில் அதிமுக 2 லட்சம் பதவிகள் உறுப்பினர்கள் பதவிகளில் மட்டுமே இருந்தாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆகட்டும், வார்டு கவுன்சிலர் ஆகட்டும், மாமன்ற உறுப்பினர்னு பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா 2 லட்சம் பேர் தொண்டர்கள் உறுப்பினராகவே, ஐ மீன் பொறுப்புகள்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி இருந்த கட்சி இன்னைக்கு டெபாசிட் இழக்கிறது, நாம் தமிழருக்கு கீழே செல்கிறது, 13 தொகுதிகளில் பாஜக கூட்டணியை விட கீழே செல்கிறது. அப்படின்னா இதுல என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது
திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு இரட்டை தலைமை தான் இந்த தோல்விகளுக்கு காரணம், இப்போது ஒரே தலைமை ஒரே முடிவு திடமான முடிவு அப்படின்னு ஒரு டேக்லைன் வந்து பிச் செய்யப்பட்டது. இப்போ பார்த்தோம்னா அந்த ஒற்றை தலைமையின் கீழ் இப்பேற்பட்ட தோல்வி, இது எப்படி பார்க்கலாம்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகுதான் இந்த தொடர் சரிவு என்பது உண்மை, யதார்த்தம். இதுதான் முதல் தேர்தல், இதுதான் ஒற்றை தலைமையின் கீழ் நடக்கும் முதல் தேர்தல். இந்த சவாலான தேர்தல் தானே, நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்ல ஒரு அஜெண்டா இல்லாம அதிமுக களம் கண்டது இல்ல, அதுல இவர் மிகப்பெரிய சவாலான தேர்தல் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் கழகத்திற்கென்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியில் கணிசமான அளவுக்கு அதை தக்க வச்சிருக்கணும். நான் என்ன கேட்குறேன், 88 லட்சமோ 87 லட்சம் தான் இந்த வாக்குகள், மொத்த வாக்குகள் கிடைச்சிருக்கு. நீங்கள் 2,06,00,000 உறுப்பினர்கள் எங்களுடைய கழகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு உறுப்பினர்கள். அப்போ இந்த உறுப்பினர்களில் 88 லட்சம் 90 லட்சம் தான் இருக்கான், மிச்சம் 1,4 லட்சம் வாக்காளர்களில் உறுப்பினர்கள். வாக்காளர்கள் என்பது பொதுவானவர்களை, மக்களை, பொதுமக்களை நாம் சொல்லலாம். இங்கே இருக்கிற உறுப்பினர்களும் வாக்காளர்கள் எல்லோருமே ஏறத்தாழ 18 வயது கடந்தவர்கள் தான் கட்சியில் உறுப்பினர்களாக சேருவாங்க. அப்போ இந்த 1.5 கோடி வாக்குகள் எங்கே போனதுங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த வாக்குகளை பெறுவதற்கு உரிய தகுதியை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தொடர்ந்து வாக்களித்து வருகிற, இரட்டலைக்கே வாக்களித்த வாக்காளர்கள் இவரை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான். இன்னைக்கு கிடைச்சிருக்கிற 88-90 லட்சம் வாக்குகள் இரட்டை இலைக்காக கிடைத்தது, திரு எடப்பாடிக்காக கிடைக்கல. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஈர்ப்பு சக்தி மிக்க தலைவர், இவரால் அடுத்தடுத்து மிகப்பெரிய நல்லாட்சியை கொடுக்க முடியுங்கிற மாதிரியான மனநிலையிலலாம் இல்லை. கட்சி ஒன்றுபட வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும், அப்போதுதான் வெற்றி சாத்தியம் என்கிற எண்ணமும் உணர்வும் வந்துருச்சு. பொதுமக்கள் மத்தியில் எல்லாம் ஒன்றா வாங்கப்பா, ஒன்றா சேருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். கட்சியில் இருக்கிற பல பேர், நீங்கள் மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது சாதாரண சாமானிய கிராம பகுதியில் இருக்கிற அமைப்பாளர்கள் இரவு பகல் பாராமல் பாடுபட்டு கட்சியை வளர்த்தாங்க, குடும்பத்தை மறந்தானுங்க. பல்லாயிரக்கணக்கானர் மீது பொய் வழக்கு, அடிதடி, மண்டை உடைஞ்சு கைகால் இழந்தவன்லாம் இன்னும் இருக்கிறானுங்க. அவங்கெல்லாம் இன்னுமே எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சரியான திசையில் வழிநடத்தி அவர்களுக்கான அந்த எண்ணங்களை, உணர்வுகளை மதித்து இந்த கட்சி தலைமை நடக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ வெளியில் 2%, 4%, 6% அதிமுக வாக்குகளே பிரிந்து நின்றால் ஒரு வெற்றியை பெற முடியாது. திமுகவுமே 2வது வலிமையான கட்சி, அங்கேயும் கணிசமான வாக்குகள் இருக்கிறது. நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம், இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இந்த வாக்கு இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளி மிக குறைவாகத்தான் இருக்கிறது, 1%-3, 3%. அப்போ இந்த வெற்றியை பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற அந்த 6-7% வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு. நீ வேண்டாம், நான் வேண்டாம், நீ யார், நான் யாருங்கிற அந்த பாகுபாடு இருக்குல்ல. திரு ஓபிஎஸ் சொன்னால் அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, அவர் தான் கட்சியை புலந்தாருங்கிறாங்க. திரும்ப சசிகலானா கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. 34 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்து இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு 90% பேர் பதவி பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் மந்திரிகளாக, அவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தார்கள் என்றால் யார் மூலம், அவன் மனச்சாட்சியை பேச விட்டால் தெரியும் யார் மூலம் எப்படி வந்தோம் அப்படின்னு. இந்த முதலமைச்சர் பொறுப்பே எப்படி ஏற்றோம்னு தெரியும். நான் என்ன கேட்குறேன், இந்த 4.5 வருஷத்தில் சசிகலா சிறைக்கு போய் அதிமுகவுக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்களா, சரி பண்ணாங்களா? வெளியில் வந்து ஏதாவது கட்சிக்கு விரோதம் ஆதரவு கடிதம் தான் கொடுத்தாங்க, அதுதான் கொடுக்குறாங்க, ஆதரவு கடிதம் கொடுத்தாங்க, கட்சி ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள், தலைமை பொறுப்பில் இருந்தவங்க, அமைச்சர்களாக இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் எல்லோரும் வரிசையில் நின்று காலில் விழுந்தீங்கல்ல, அம்மா நீங்கள் தான் கட்சியும் காப்பாற்றணும், ஆட்சியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஏன் வேறுபட்டீர்கள்? அதுதான் இப்போ கேள்வியாக தூக்கி நிற்குது. திரும்ப அங்கே நாங்கள் போக மாட்டோம், அவங்க யார், கட்சிக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு. கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து, கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக இருந்து, கட்சியின் பொதுச் செயலாளரோடு பயணித்து, கட்சியின் லாபரட்டங்களிலே பங்கேற்று 3 முறை 1989, 96, 98 3 முறை அரசியலில் இருந்து முழுவதுமாக விலகுகிறேன் என்று ஜெயலலிதா முடிவெடுத்து அறிவித்த நிலையில் அந்த செல்வி ஜெயலலிதாவை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி கெஞ்சி காலில் விழுந்து நீங்கள் கட்சியில் தொடரணும்,
பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் அனாதையாக நிற்கிறாங்க என்று வலியுறுத்தி செல்வி ஜெயலலிதாவை அரசியல் பயணம் தொடர வைத்தவர் சசிகலாங்கிறது கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்களில் திருப்பதி வி.கே. சசிகலா அவர் 7-8 மாதம் சிறையில் இருக்கிற போது அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த ஆலடி அரணா அந்த சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் மூலம் சொல்கிறாங்க, செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசியிருக்கிறார் அமைச்சரே. முடியவே முடியாதுன்ட்டாங்க. ஒரு உறுதியாக இருந்தார். என்னுடைய சகோதரி உடன்பிறவா சகோதரி தோழி என்றெல்லாம் சொன்னவர், என் தாய் இடத்தில் இருந்து என்னை பராமரித்தவர்னு என்னை சொல்லியிருக்காங்க அக்கா, அவங்களுக்கு எதிராக நான் ஒருபோதுமே எந்த நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். இதில் இன்னொரு தகவல் என்னென்னா, அன்றைக்கு இருந்த மூத்த அமைச்சர் எஸ்.சி. சோமசுந்தரமே அவங்க என்ன கேட்குறாங்களோ எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பா. அப்படி இவ்வளவு சிறையில் கொடுமைப்படுத்துகிற கொடுமையினுடைய உச்சம் என்னென்னா, ஒரு வேலைக்கார பெண்ணை கொண்டு போய் அந்த துணி துவைக்கிற சோப்பை அவங்க குடிக்கிற தண்ணியில் கலந்துட்டு வந்துடு அப்படின்னு. அந்த அம்மா அழுது, நான் புள்ள குட்டிக்காருங்க, அந்த பாவமெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு. ஆனால் சிறைத்துறை அதிகாரியை தான் பாக்கெட்டில் சோப்பை வச்சுட்டு போய் அதை கலக்கிட்டு வந்துட்டான். அந்த அளவிற்கு சிறையிலே சித்திரவதைப்பட்டது எதுக்காக? அதிமுகவுக்காக. அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி முதலமைச்சராக எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி வந்தார்ன்றது உலகமே தெரியும். இன்றைக்கும் அது வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. அவர் சிறைக்கு போனதுக்கு பிறகு சிறையிலே அங்கே இருக்கிற அதிகாரிகள் மூலமாக அந்த சிறையிலுமே அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. அவர் பரவலில் வர்றபோது அந்த கர்நாடக சிறைத்துறை அதிகாரிகள் 15 நாள்னு எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. 15 நாள் உங்களுக்கு பரவல் கொடுக்குறோம் அப்படின்னு. இங்கேருந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, இல்லை சிஎம் விரும்பலை, அதனால் ஒரு 5 நாள் கொடுத்தா போதும். அவர் அங்கே உள்ள சிறைத்துறை அதிகாரி, ஏங்க நாங்கள் தானே பரவல் கொடுக்குறோம், இல்லை எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாது, 5 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றோம். சரி 5 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க. எங்கே தங்குவாங்கன்னு கேளுங்க. வழக்கம் போல் போயஸ் கார்டன், இல்லை அங்கே தங்கக்கூடாது, வேறு எங்கேயாவது தங்கணும். சரி டி நகரில் எங்கள் உறவினர் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு உடனே 5 நாட்கள் உறவினர் வீடு. உறவினர் வீட்டில் தங்கினாலும் எந்தெந்த செயல்களில் சசிகலா ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு 14 கண்டிஷனை சென்னை காவல்துறை அங்கே அனுப்பி, யாரையும் பார்க்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, பத்திரிகை நிருபர்களை சந்திக்கக்கூடாது, பத்திரிகையாளர்களோ அரசியல்வாதிகளோ வீட்டில் வந்து சந்திக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆஸ்பத்திரியிலேருந்து வீடு அவ்வளோதான் வரணும். நடராஜன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அளவிற்கு அவரை சித்திரவதைப்படுத்துறதுல இங்கே இருக்கிற அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு எடப்பாடிக்கு முழு பங்கு உண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இவளையும் சகித்து கொண்டு அவர்களுக்கு எதிர்வினையாற்றினாங்களா? நான் என்ன கேட்குறேன், அவரை முதலமைச்சராக்கிய திரும்ப சசிகலா அவர்கள் அந்த பல மூத்த முன்னணியினர் அவர்களை விமர்சிக்கிற எல்லோருமே அமைச்சர்களாக வருவதற்கு அவர் தான் உதவினாருங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் யார் இந்த சசிகலா கட்சிக்கு என்ன சம்மதம் சொல்வது? சசிகலா எதிர்வினை ஆற்றினாரா? இல்லை. அவங்கள்ட்ட விமர்சனம், அவங்கள பற்றி விமர்சனமே இல்லை. ஏதோ பேசுகிறார்கள், எதிர் நிலைப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க, ஒன்றுபடுகிற போது எல்லாம் சரியாக வந்துடும்னு காத்து கிடந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் பொறுத்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக கூட்டணி, குறிப்பாக பாஜக வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் நம்பர் 2ஆகவே வந்திருக்காங்க. தேனியிலலாம் பார்க்குறோம் எவ்வளோ மோசமாக அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றத பார்க்குறோம். இரட்டை இலையின் கோட்டையாக தென் தமிழகம் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கடந்த 2021 தேர்தலில் 10.5% வன்னிய சமுதாயத்திற்கு மட்டும் என்று கொடுத்த முடிவு இருக்குல்ல, அது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிடுச்சு. மிகவும் பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த 36 பேர், குறிப்பாக முக்குளத்தோர் உள்ளிட்ட 106 சமுதாயத்தினர் அதிமுகவுக்கு எதிராக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலைக்கு வந்துட்டாங்க. அங்கே எவ்வளவு பண்ணாலும் இனிமேல் இது தேராது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பார்வை என்னென்னா, கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அவருக்கு கவனம் செலுத்துகிறாரு, கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றால் போதுன்னு தான் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கியுள்ள பாமகவை மட்டும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த 10.5 கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறதுனால இவர் கொங்கு மண்டல கட்சியாக இந்த கட்சியை கொண்டு போயிட்டாருங்கிற பார்வை தென் மாவட்டங்களில் வலிமையாக அழுத்தமாக பதிவாயிடுச்சு.
இன்னொன்று, அந்த பகுதிகளில் ஆதரவு மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவு அந்த மக்களுடைய ஆதரவு மிக்கவர்களாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிவி தினகரனும் இருக்கிறதுனால இந்த சரிவும் பின்னடைவும் அதிமுகவுக்கு அங்கே ஏற்பட்டு விட்டது. அது பாஜகவுக்கு சாதகமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. இதை உணர்ந்து கட்சியை ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த பார்வையே இல்லாமல் இருக்கிறது தான் மிக வேதனையாக இருக்குது. போஸ்டல் ஓட்டு அதில் கூட பாஜக அதிமுக கூட்டணியை முந்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60,000-70,000 கிட்ட போஸ்டல் ஓட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. அரசு ஊழியர்கள்ன்றது திமுக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது அரசு ஊழியர்கள் பிளஸ் முதியவர்கள், இந்த ரெண்டுமே. இந்த முதியவர்கள் பெரும்பாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை பார்த்தவர்களாக இருக்கும், அவர்களுக்கு ஓட்டு போட்டவர்களாக இருக்கணும். இவங்களோட ஒரே சாய்ஸ் அதிமுக திமுகன்னு இருக்கணும். ஆனால் அந்த அரசு ஊழியர்கள் பிளஸ் முதியவர்கள் இவர்கள் இந்த 2 கிளப்போட ஒரு 2வது ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸா பிஜேபி பிளஸ் கூட்டணி இருந்திருக்கிறது. அதிமுக இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அரசியலை பார்த்தவர்கள் இப்படிப்பட்ட முடிவு. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை, அவர் வகுக்கிற வியூகங்கள், அவர் எடுக்கிற முடிவுகளை யாரும் ஏற்கவில்லை. அரசூழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியிலே இருக்கிறவர்கள், படித்தவர்கள் யாருமே அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கவில்லை என்பதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க காலங்காலமாக, நான் குறிப்பிட்டேன்ல, காலங்காலமாக இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகியவர்கள், அரசியலில் எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் தேர்தல் வந்தால் ஓட்டு போடுறது, அவங்க போய் பொழப்ப பார்க்குறதுன்னு இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட இன்றைக்கி போய் ஓட்டு போட போகலை அப்படின்னு சொன்னால் இந்த தலைமையின் மீது, இந்த தலைமையின் எடப்பாடியின் மீதான அந்த அதிருப்தி என்பது அவருடைய செயல்பாடு என்பது தான். ஒற்றுமைப்பட வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சியை என்கிற நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு அது ஒரு இன்னுமே அதற்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு நிலையில் எதிர்வினையாற்றுவது, இவர் யார், அவர் யார், அவரை சேர்க்கவே மாட்டோம், அவர் தான் கட்சியவே உடைச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, இது ஏற்புடையதல்ல. மக்கள் மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்க மாட்டார்கள். ஓபிஎஸ் திமுகவுக்கு அடிமையாக போயிட்டார், திமுக ஆதரவாளராக போயிட்டார், இப்போ பாஜகவுக்கு போயிட்டாருன்னு அவ்வப்போது இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புறது இருக்குல்ல, அது பொதுமக்கள் மத்தியிலும் கட்சியினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மத்தியிலும் எடுபடலை. இப்போ இந்த போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அவருடைய பி டீமாக ஓபிஎஸ் செயல்படுகிறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன கலை யதார்த்தம்னா, எடப்பாடி பழனிசாமி மீதும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதும் மிக கடுமையான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது திராவிட கழகம் சொன்னது. கிட்டத்தட்ட 98 பக்கம் ஆளுநர்கிட்ட ஒரு புகார் இருக்குது. எடப்பாடி உட்பட ஒரு 10-12 அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு, இதன் மீது விசாரித்து இதன் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ அதை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த கவர்னர் இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தனே தனி நீதிமன்றங்களை அமைத்து, எப்படி 96 காலகட்டங்களில் தனி நீதிமன்றம் அமைத்து ஜெயலலிதா உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கினோமோ அதே மாதிரியான அணுகுமுறையை கடைபிடித்து இந்த அமைச்சர்கள் அனைவரையும் சிறைக்கு தள்ளி அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை கஜானாவுக்கு, அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னார்ல, அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜியை மென்ஷன் பண்ணி சொன்னார். செந்தில் பாலாஜி எல்லா செயல்கள்லையும் ஈடுபடுறாரு, அரசனுடைய ஜிபிஎஸ்சில் ஊழல், அவங்க பார்ட்ஸ் வாங்கினதில், போக்குவரத்து துறையில் பாகங்கள் வாங்கினதில் ஊழல், நியமனங்களில் ஊழல், இதை தவிர ஆட்கடத்தல், மணல் கடத்தல், கொள்ளைன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 1 மாதத்தில் செந்தில் பாலாஜியை சிறையில் தள்ளுவோம்னு சவால் விட்டுட்டு, அப்புறம் இங்கே வந்த உடனே ஞானஸ்நானம் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு மிக முக்கிய துறையை கையில் கொடுத்தார். பணம் குளிக்கும் துறையான, ஆமாம், பணம் குளிக்கும் துறையான அந்த 2 துறையும் கொடுத்துட்டு அவர் சம்பாதிச்ச கணிசமான தொகையை கொடுத்ததுக்கு பிறகு இயற்கையே தண்டனை கொடுத்துருச்சு. கர்மா விடாதில்லை. அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்து தவறு செய்த அவரை நாங்கள் சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு சொன்னார். சிறையில் தள்ளிட்டாங்க. இவங்க தள்ளலை, அது இயற்கையாகவே பண்ணி போயிடுச்சு. அப்போ இவர்கள் மீதும், இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை வரும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினரே விவாத களங்களில் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாம் சிறை கம்பிகளை எண்ண தொடங்கிடுவாங்க அப்படின்னு. ஒன்றுமே நடக்கலை. அதையும் தாண்டி கோடநாடு கொள்ளை வழக்கு, ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் தொடர்பான விசாரணைகளை விரைந்து முடித்து
ஆட்சிக்கு வந்த 3 மாதம் அல்லது 6 மாதங்களில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை தருவோம் என்று சொன்ன இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை சிறையில் தள்ளுவோம் என்று சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் 3 வருஷம் ஆகிப்போச்சு, எதுவுமே இல்லை. அப்போ யார் யாரோடு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறாருங்கிற கேள்வி பொதுவெளியில் வந்துருச்சு. மக்கள் கேட்குறாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க கேட்குறான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவாத களங்களுக்கு வந்த பல வழக்கறிஞர்கள் எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. எப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதே, எதிர்கட்சியில் இருக்கிற போதே ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டு கொடுத்துருக்கோம். கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, அரசு பாரதி கோர்ட்டுக்கெல்லாம் போனார். அப்போ இவ்வளவு காலம் 3 வருஷம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து உங்கள்கிட்ட அந்த ஆதாரங்கள்லாம் எங்கே போச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை அவங்க புரியுறாங்க. அப்போ திமுகவோட யார் ரகசிய கூட்டணினா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத பப்ளிக் பேசுகிறாங்க, நம்ம பேச தேவையில்லை. அப்போ தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டுகளை புகார்களை சொல்லி சசிகலா எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். எதுவுமே பண்ணலை. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார்? நீங்கள் முதல் தர்மயுத்தம் நடத்தி அவருக்கான ஒரு பாதிப்பு வருகிற பொழுது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசியல் தலைவர் விரும்புவான்ல. 3 முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர், 10-11 ஆண்டுகள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், 12 ஆண்டுகள் அதிமுகவுடைய பொருளாளராக இருந்த நிதிநிலைமை நம்பர் 2. ஆமாம், கட்சியினுடைய நிதி நிலைமையை மேலே கொண்டு வந்தார். 18-20 லட்சம் இருந்ததை 250-300 கோடி ரூபாய் அளவுக்கு கட்சி நிதியை கொண்டு வந்து அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார். அந்த தர்மயுத்தத்திற்கு பிறகு இணைந்த அந்த 11 பேர் அவரோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த 11 பேர் ஆதரவு இல்லைன்னா 4.5 ஆண்டு எடப்பாடி ஆட்சி இருக்காது, நடத்தியிருக்க முடியாது. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முன்முயற்சி எடுத்து அதற்கான இணைப்பு நிகழ்வுகளை நடத்தி வந்ததுனால அவர் பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார். நன்றி மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி மாதிரி ஒரு நன்றி மறந்த செயலில் இருந்தால் பொதுமக்கள் காரி தூப்புவாங்க, வேண்டாண்டா அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கைகள் இல்லை. நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கிறோம். தம்பியை விடப்படுது என்ன நிலைப்பாடு இருந்தாலும் அவர் ஆதரவு தெரிவிச்சு இந்த ஆதரவு திரு ஓபிஎஸ் அவர்களையும் பாஜக ஆதரவு அந்த விசுவாசம் அது தொடரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த 4.5 ஆண்டு காலம் எங்கள் ஆட்சியை காப்பாற்றியதே பாஜகன்னு பல முறை சொல்லிட்டாரு. எங்களுடைய இயக்கத்தை ஒன்றிணைத்ததும் எனக்கு அந்த துணை முதல்வர் பதவி நீங்க கொடுக்கணும்னு சொன்னதும் பிரதமர் மோடி தான் அப்படின்னு பல முறை சொல்லிட்டாரு. சோ அந்த ஆதரவு நிலையை தொடரும் நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது திரு எடப்பாடி சொன்ன மாதிரி இன்றைக்கு இது இருக்கிறது. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் வருதில்ல. அப்போ ஒருங்கிணைப்பு என்று வருகிற பொழுது கட்சி பலப்பட்டு விட்டால் அந்த பலத்தோடு கூடுதல் பலம் தேவை. அப்போ நமக்கு யாரோடு கூட்டணி என்கிற போது பாரதிய ஜனதா கட்சி கூட போகலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு 2021 தேர்தல் முடிஞ்சோடனே சிவி சண்முகம் கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணுறார். இவங்களோட சேர்ந்ததுனால தான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம், இனிமேல் எல்லாம் நாங்கள் போக மாட்டோன்னு உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் 2 பேருமே பாஜகவோடு நாங்கள் தொடருவோம், சிவி சண்முகங்கிறது தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காலச்சூழல் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தது என்ன, எப்படியாவது மெகா கூட்டணியை 2024 நாங்கள் அமைச்சு தர்றோம்னு சொல்லி 2 பேர் தவறாக வழிகாட்டி வியூகம் ஒதுக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் ஒருத்தன் சிறையில் இருக்கிறான், இன்னொருத்தன் பணத்தை வாங்கிட்டு அவனும் ஏமாற்றிட்டு போயிட்டான். மெகா கூட்டணி வரும் என்று கருதி இதை தாண்டி பாஜகவிலேருந்து வெளியேறினா இஸ்லாமிய கிறித்துவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் நமக்கு வந்துடும், ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கருதினால் அதில் மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய சரிவை கட்சி சந்திச்சிருச்சு. இதை உணர்ந்தாவது ஒன்றுபட்டால், ஒருங்கிணைந்தால், கட்சி வலிமையாக இருந்தால் முன்பு மாதிரி தேசிய கட்சிகள் நம்மை தேடி வரும். ஒரு 5 சீட்டு கொடுங்க, 6 சீட்டு கொடுங்கன்னு வரும். அந்த நிலையை உருவாக்குவதற்கு கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும். அப்படி ஒன்றுபடுத்தும் முயற்சியில் திரு ஏபிஎஸ் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள் இணைந்து செயல்படுவோம் என்று வர்றாங்க. அவர்களை புறக்கணிக்காமல் அரவணைத்து அந்த ஒரு 7-8% வாக்குகளும் நம்மோடு இருந்தால் கட்சி பலப்படும், தேசிய கட்சிகள் நம்மை தேடி வரும். அரசியலில் நம்ம நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறத பார்த்துருக்குறோம். எந்த காலகட்டத்திலும் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்ன பாமக 4 முறை வந்து மாறி 2 கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டு இருந்தது. காங்கிரஸ் கட்சி எடுக்கிற போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு
கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த திரு கருணாநிதி அவர்கள், பண்டாரம் பரதேசி கட்சி இது ஆக்டோபஸ் எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொன்னவர் பாஜகவோட உடன்பாடு வந்துட்டார். கூட்டணிகள் அரசியல் அதுதான் சொல்றேன். இந்திரா காந்தியை ராட்சசி அரக்கி பெண் ஹிட்லர்லாம் கடுமையாக விமர்சித்தவர் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு வந்துட்டாங்க. அதனால அரசியலில் தேர்தல் களத்தில் வெற்றி தான் முக்கியம். கொள்கை லட்சியங்கள் அவ்வப்போது இருக்கிற அந்த கருத்து மாறுபாடுகள் இதையெல்லாம் மறந்து கைகோர்ப்பார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு இவர் சொன்ன சொல்லில் உறுதியோடு இருப்பாரா? முடியாது. நாளைக்கே மாறலாம். நான் ஃபைனல் கொஸ்டின் கேட்டு வைண்ட் அப் பண்ண நினைக்கிறேன் சார். நம்ம பார்க்குறோம், திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் வந்து தமிழகத்தில் மட்டும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் 30 சீட்டு கிட்ட வந்து ஜெயிச்சிருக்கலாம் இந்த கூட்டணி. பாமக, தேமுதிக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி, அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, திரு வேலுமணியின் கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு. வேலுமணி அவர்களின் கருத்தே தனிப்பட்ட கருத்தா? அதாவது வேலுமணி கருத்து, முனுசாமி கருத்து, சண்முகம் கருத்து, இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் கருத்து, அவங்கெல்லாம் தனித்தனியாக அவரவர்கள் சொந்த கருத்துன்னு ஒட்டுமொத்தமாக கட்சியின் கருத்து ஜெயக்குமார் கருத்து தான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மிகவும் நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கட்சியின் முதன்மை பொறுப்புகளிலே கட்சியை வழிநடத்துவதிலே மிக தீவிரமாக இருந்தவரில் வேலுமணியும் ஒருத்தர். எந்த அளவிற்கு அந்த கட்சியில் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து தொடக்கத்திலே சொல்கிறார், நாம் வந்து கட்சியை ஒன்றுபடுத்தி பாஜகவோடு இணைந்தோம்னா ஒரு கணிசமான தொகை இடங்களை வெற்றி பெறலாம் என்று மத்திய உளவுத்துறை தகவல் சொல்லுவதாக அமித்ஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு முறை அங்கே நம்ம இருந்துருவோம், அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொன்னபோது அது எடப்பாடியும் அவரை சார்ந்த 1-2 பேரும் வந்து ஏற்கலை. அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த பெரிய தோல்வி. இப்போ அந்த வாக்கு சதவீதத்தை பார்க்குற பொழுது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் திமுகவின் வாக்கு சதவீதம் ஒன்றிணைந்துருச்சு. அதுதான் வெற்றிக்கு காரணம். எதிர்வாக்குகள் பிரிகிறது. ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக உடன்பட்டு நின்றிருந்தால் இந்த இப்போ வெளியில் போன திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் ஒன்றுபட்டு கிடைத்திருந்தால் நிச்சயம் அவர் சொன்ன மாதிரி 30-32 தொகுதிகள் வெற்றி பெறலாம். இதைத்தான் அவங்க சொல்லி கடைசி வரைக்கும் கதவை திறந்து காத்திருந்தாங்க. போகலை இவர் நான் சொன்னது மாதிரி மெகா கூட்டணி அமையும், சிறுபான்மை வாக்கும் வரும்னு சொல்லி ஏமாந்துட்டார். ஏமாந்ததனுடைய விளைவு கட்சி இந்த சரிவை சந்தித்திருக்கிறது. இதுதான் உட்கட்சி மோதல்ன்ற மாதிரி இருக்கா? கான்ஃபிளிக்டாகவே இருக்கேன். ஒருத்தர் ஒன்று சொல்றாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்றாரு. திரு முனுசாமி ஒரு சொல்றாரு, அதுக்கு அடுத்து மாறாக வேலுமணி ஒன்று சொல்றாரு, அது அப்படியே அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இப்படி போயிட்டு இருக்கு. திரு வேலுமணி அவர்கள் சொல்றாரு, பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இவ்வளவு பெற்று போன்னு ஒரு கணக்கு சொல்றாரு. திரு இபிஎஸ் அவர்கள் சொல்ற கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு. வேலுமணி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்குமான முரண்பாடு ஓகே ஏத்துக்கலான்ற மாதிரி, வேலுமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்குமான முரண்பாடு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதுதான் சொல்றேன். கட்சியில முதன்மை பொறுப்புகளில் இருக்கிற பலரிடம் இந்த மாதிரியான கருத்து மோதல்கள், உரசல்கள் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். இது வந்து இந்த போர்க்கோடி தூக்கத்துக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிமுகவினுடைய நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். மரியாதைக்குரிய திரு பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுன்னா அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள், இந்த பக்கம் கோஆப்ரேட்டிவ்ல மிகப்பெரிய அளவில் கட்சியினர் பலர் லட்சக்கணக்கானவருக்கு பதவி பொறுப்புகளை வழங்கலாம். இதை தாண்டி கட்சியில் இருக்கிற பலருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்தந்த பகுதிகளில் ஒரு தனித்த செல்வாக்கும் என்பது இருக்கும். கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான களப்பணியில் அவர்கள் உற்சாகமாக ஈடுபடுவதற்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும். அப்படிங்கிற அந்த பார்வை இருந்தால்தான் கட்சியினுடைய ஒற்றுமை முக்கியம் என்கிற உணர்வு வரும். மோதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உரசல் தெரியுதில்ல. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கருத்துக்களை பொதுவெளிகளில் பேசுகிற போது அது தெரியுது, வெளிப்படையாக தெரிகிறது. இதில் பெரிய அளவில் போர்க்குரல் எழுப்பி திரு எடப்பாடிக்கு எதிராக களமாடுவார்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலை, இது வரைக்கும் தெரியல. இந்த பக்கம் ஒன்றிணைப்போம், ஒன்றுபடுவோம், வாருங்கள் என்கிற அழைப்புக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸுங்கிறது இன்னும் ஒரு வார காலத்துக்கு இப்பயே சொல்லிட்டாரு, பாஜகவுடன் 2026 கூட்டணி அப்படின்னு. ஆமாம், அவர் அமமுக என்கிற அரசியல் கட்சியை தனித்து நடத்துவதால் அவர் ஒரு தெளிவான முடிவை அறிவிச்சிட்டாரு. அதிமுக ஒன்றிணைந்தால் கூட அதில் நான் இப்போதைக்கு வரமாட்டேன், நான் எப்படி திமுகவோட மதிமுக, சிபிஐ, சிபிஎம் இணைந்து செயல்படுகிற மாதிரி
கூட்டணியாக இணைந்து பயணிப்பேன் அப்படின்னு அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். நீங்கள் ஒன்றிணைந்து கட்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பக்கம் வந்து எப்படியாவது அதை ஒன்றுபடுத்தி விட வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. இந்த உணர்வு அந்த பக்கம் ஒரு சிலருக்கு இருக்கிறது. கட்சி ஒன்றுபட்டால் தான் முடியும், இந்த பிரிவு சிதைவு என்பது நமக்கு எதிர்காலத்தில் வெற்றியை தராது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கிறது. அது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. அது யாராவது ஒருத்தர் விசிறி விட்டால் கணன்று எரிய தொடங்கிறோம். அப்புறமா ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் நம்புகிறேன். நாரதர் கழகம் நன்மை முடியும். நிச்சயமாக. ரொம்ப நன்றி சார். இதனால் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெரிய பேசுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.